ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் ஹேக்ஸ். ஃபஸ்ட்டு என்ன ஹேக் அப்படின்னா, கடையில் வாங்கின சிப்ஸ் பாக்கெட்டில் பாதி சிப்ஸை காலி பண்ணிடுவோம், மிச்சத்தை இந்த மாதிரி சுருட்டி வைப்போம். அந்த மாதிரி இனிமேல் பண்ணாமல் இந்த யூஸ்ஃபுல்லான ஹேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் என்றைக்குங்க சிப்ஸு வாங்கிட்டு சாப்பிட்டு மிச்சம் வைக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஹேக் தேவைப்படாது. இருந்தாலும் நம்ம வீட்டில் குட்டீஸோ இல்லை நம்மளோ சில நேரம் பாதி சாப்பிடுவோம், மீதியை வச்சுருவோம். அந்த டைமில் இந்த மாதிரி ஹேக்கை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறதுனால எறும்பும் உள்ளே போகாது, காற்று போகாதனால நமக்கு சிப்ஸு நமத்து போகாமல் இருக்கும். ட்ராவல் டைம்லலாம் நம்ம சிப்ஸு வாங்குவோம், பாதி சாப்பிட்டுட்டு பாதி அப்படியே பேக்கில் போட்டுருவோம், பேக்கில் ஃபுல்லாக கொட்டியிருக்கும். அந்த மாதிரி நமக்கு இனிமேல் கொட்டாமல் இருக்கும் இந்த ஹேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. அடுத்தும் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் சிப்ஸு பேக்கெட்டுக்கான ஒரு ஹேக்கை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பாதி சாப்பிட்டு சிப்ஸு பேக்கெட்டை சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு வைப்பாங்க. நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, ட்ராவலில் இருந்தாலும் சரி, நமக்கு தேடும் போது ரப்பர் பேண்ட் கண்ணில் படவே படாது. அந்த டைமில் இந்த மாதிரி ஹேக்கை யூஸ் பண்ணுங்கள். சிப்ஸ் பாக்கெட்டில் யூ ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு முனையையும் நம்ம கவரை முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டு வச்சிடலாம். ஆனால் ட்ராவல் டைமில் ரப்பர் பேண்டுக்கு பதிலாக கத்திரிக்கோல் வச்சுருப்போமா, கத்திரிக்கோல் வச்சுருந்தோம்னா இந்த ஹேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் என்ன ஹேக் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட்டை வாங்கியிருப்போம், எண்ணெயை ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எண்ணெயை உடச்சி ஒரு டப்பாவில் ஊற்றின கையோடு இந்த கவரை தூர போட்டுருவாங்க. சில பேர் ஒரு கிண்ணத்தில் இந்த கவரை அப்படியே கவுத்தி வச்சுருவாங்க. லாஸ்ட்டு சொட்டு வடிகிற வரைக்கும் 2-3 நாள் அப்படியே வச்சுருப்போம், அது வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. 2-3 நாள் கழித்து அந்த பேக்கெட்டில் இருக்கிற எல்லா எண்ணெயும் வழிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நினச்சிட்டு தூரப்பட்டுறாதீங்க. இந்த மாதிரி அதை சிசரால் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பிசையும் போது அந்த மாவை அந்த கவரில் வச்சு உருட்டி எடுக்கலாம். நமக்கு சப்பாத்தி மாவில் எண்ணெய் தடவின மாதிரியும் ஆச்சு. அப்படி இல்லைன்னா சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டையில் இந்த மாதிரி அந்த எண்ணெய் கவரை தேய்ச்சி விடுங்க. சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி எண்ணெயை நம்ம தடவுறதுனால சப்பாத்தி கட்டையும் நல்லா பளபளப்பாக இருக்கும். சப்பாத்தி நம்ம வட்டம் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த டைமில் மாவு சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வட்டம் அடிக்க வரும். வேறு என்ன, சப்பாத்தி மாவு நம்ம வட்டை அடிக்கும் போதும் சரி, மாவு பிசையும் போதும் சரி, ஒட்டாமல் வந்தாலே நமக்கு சூப்பராக கடகடன் சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேக்கு, ஈஸியான ஹேக்கும் வாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மசாலாக்கும், அதாவது மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி அப்படின்ட்டு ஒவ்வொரு மசாலா பொடிக்கும் ஒவ்வொரு டப்பாவில் தட்டி அதோட மூடியை போட்டு மூடி வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மசாலா டப்பாவில் வாங்கிட்டு அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே அதை அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருவாங்க. ஒன்று வெளியில் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சில பேர் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிறாங்க. அப்படி நம்ம ஓப்பன்லேயே வைக்கிறதுனால வண்டு பூச்சிலாம் வந்து கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் ஏதாவது டப்பா, அதாவது மசாலா டப்பா தான் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பாவில் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஐடியாவை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இனிமேல் மசாலா உள்ள டப்பாவையோ அப்படி இல்லைன்னா சாப்பிடக்கூடிய எந்த பொருளாவது உள்ள டப்பாவையோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், ஓப்பன்லையும் இருக்காது அந்த டப்பாக்கெல்லாம். நாங்களாம் அந்த மாதிரி டப்பா வாங்கலப்பா, இந்த மாதிரி பேக்கெட்ஸாக வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஹேக்கை சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் இருக்குது. பேக்கெட்டில் உள்ள மசாலா பொருட்களை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை நல்லா மடித்து விட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம். இதைத்தான் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் இப்படி மடித்து சுருட்டுவோம், அவ்வளோதான். சில பேர் ரப்பர் பேண்ட் போட்டு வைப்பாங்க, சில பேர் அந்த பேக்கெட்டை ஃபுல்லாக ஒரு டப்பாவில் தட்டி மூடி வச்சுக்கிடுவாங்க. ஒரு டப்பாவில் தட்டினது போக மிச்சம் அதிகமாக இருக்குது, அந்த பேக்கெட்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு தான் வைப்போம். அந்த ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு பதிலாக
சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அதை நல்லா மடித்து விட்டுட்டு கேட்சி கிளிப்ஸ் இந்த மாதிரி கிளிப்பு நம்மகிட்ட நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸை நம்ம வந்து மாட்டி வைக்கலாம். ரப்பர் பேண்டுக்கு பதிலாக பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும், ஆனால் நிறைய கிளிப்பு நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா மடித்து ரப்பர் பேண்ட் அப்படின்னா ஹேர் கிளிப்ஸ்லாம் போட்டு வச்ச அந்த பேக்கெட்டெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு கவரில் கூட கட்டி வச்சுருவோம், இல்லைன்னா செல்ஃபில் அப்படியே போட்டுருவோம். டெய்லி அந்த பேக்கெட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தோம்னா ரப்பர் பேண்ட் இல்லைனா ஹேர் கிளிப்ஸை போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அடிக்கடி தேவைப்படாத பொருட்களோ அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு டப்பாவில் தட்டினது போக கொஞ்சம் மிச்சமாக வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேக்கெட்டெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா ரப்பர் பேண்டை போட்டு கட்டி வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக இந்த ஹேக்கை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு கத்தியை எடுத்துக்கோங்க. கத்தியை ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வாட்டி எடுத்துக்கலாம் அந்த தீயில். அதாவது அந்த கத்தியை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ண கத்தியை அதே சூட்டோட நம்ம ஃபுல்லாக மேல் பகுதியை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிற பேக்கெட்டை இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுறணும். இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் எப்படி புதுசாக வாங்கும் போது இருக்கும் அந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால கீழே சிந்ததுக்கும் வாய்ப்பு இல்லை, அடுத்ததாக பூச்சி வண்டு அரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லவே இல்லை. பேக்கெட்டோட மேல் பகுதியை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி கத்தியால் நெட்டுக்காக ஒரு கோடை போட்டோம்னா பேக்கெட் வந்து நல்லா க்ளோஸ் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் ஓரத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கத்தியை 30 செகண்ட் சூடு பண்ணிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிற இடத்துல மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியிலையும் நம்ம கத்தியால் இந்த மாதிரி தடவி விடணும். இந்த மாதிரி நம்ம பண்ணாலும் பேக்கெட் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிரும். புது பேக்கெட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே எல்லா பக்கத்துலேயும் க்ளோஸ் ஆகிருக்கும், கீழே செந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி நம்ம தட்டி வச்சுருக்கிற டப்பாவில் உள்ள பொருட்களை எல்லாம் காலி பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கெட்டை திரும்ப நம்ம கட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம் அந்த டப்பாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா 5 ஹேக்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஹேக்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.